வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு. உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. பள்ளிகள் திறப்பை 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசுக்கு கோரிக்கை. அரசு பள்ளியில் ஒரு நாள் தலைமை ஆசிரியரான 5ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்கள். வாழ்த்து தெரிவித்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள். புடவர் சந்தையில் கடைக்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு. லாவகமாக பிடித்த வனத்துறை ஊழியர்கள். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதால் உற்சாகமாக மாணவர்கள் பள்ளிக்கு வந்தனர். பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்று திறக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். தொடக்க பள்ளி பயிலும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் அழைத்து வந்து பள்ளியில் விட்டனர். மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கவும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்கவும் ஒரு சில அரசு பள்ளிகளில் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருகிறது என்றும் பரிசோதனைகள் குறைவாக உள்ள நிலையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருமல், காய்ச்சல், சளியுடன் அவதிப்படுவதாகவும், எனவே மனித உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி மாநில கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் அலட்சியம் காட்டாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது மட்டுமின்றி மாணவர்களை பாதிக்காத வகையில் பள்ளி விடுமுறையை 2 வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்ய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டுமே பலிகடாவாக ஆக்கப்பட்டுள்ளார் என்றும், இந்த வழக்கில் பலர் தப்பித்து இருப்பதாகவும், அவசர கதியில் திமுக அரசு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் மேலும் பலருக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த வழக்கில் மத்திய அரசின் ஏஜென்சியான சிபிஐ மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு பள்ளியில் ஒரு நாள் தலைமை ஆசிரியரான 2 மாணவர்களை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் முதல் நாளே பாட புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட விலையில்லா எழுது பொருட்கள் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலேஸ் தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதால் அவரை கௌரவிக்கும் வகையில், அதே போன்று உப்பளம் பகுதியை சேர்ந்த மாணவன் ஜோஸ்வா 100% வருகை புரிந்ததற்காக இவரை பாராட்டும் வகையிலும் 2 மாணவர்களையும் ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது. பள்ளியின் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஜோஸ்வாவிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கியும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவர்கள் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இது குறித்து ஒரு நாள் தலைமை ஆசிரியர்கள் கூறுகையில், முதல் மதிப்பெண் எடுத்ததால் தன்னை ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இது தன்னை போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரிஜா கோவிந்தராஜ். நான் கோவிந்த் சாலையிலேருந்து வரேன். அதாவது கல்வி பங்களாவில் இருக்கிறேன். என் பையன் இங்கே 4th இப்போ 5th போகிறான். 4th ஸ்டாண்டர்டில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த பாராட்டு நடத்துகிறாங்க. தலைமை ஆசிரியர் இன்னைக்கு ஒரு நாள் தலைமை ஆசிரியராக அவனை பொறுப்பேற்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் பிள்ளைங்களை இந்த மாதிரி நாளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லாமே நல்லா இருக்கும். எங்கள் ஸ்கூலில் என் பிள்ளை டெய்லி படிக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு பிள்ளைங்களை ஊக்குவிச்சு இந்த இதுக்கு கவர்மெண்ட் இதுன்னு இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல் மாரி நடக்குது இந்த ஸ்கூலு. இந்த நினச்சாலே நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சேன் என் பையனை.
அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கணும்னுனால இங்கே வந்து சேர்த்ததுக்கு எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் என் பிள்ளை இன்னும் நல்லா படித்து இது மெயின்டைன் பண்ணணுன்ற ஆசை தான் எனக்கு. படிக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் வந்து லீவ் போடாமல் வந்ததுனால எனக்கு இந்த தலைமை ஆசிரியர் பதவி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி சில பசங்களும் அதேமாரி வரணும். என் பெயர் அறிவரன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நல்லா படித்ததுனால என்னை ஒரு நாள் தலைமை ஆசிரியர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற மாணவர்களும் என்னை மாதிரி நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எதிர்காலத்தில் எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். புதுச்சேரி வில்லியனூரில் கோவில் திருவிழாவையொட்டி 2 நாட்கள் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளித்து கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவையொட்டி 3ஆம் தேதி பார்வேட்டை விழாவன்று மாலை 6 மணி முதல் வில்லியனூர் பகுதியில் உள்ள 5 மதுபார்களை மூட கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல தேர் திருவிழாவான 8ஆம் தேதி முழுவதும் அந்த பகுதியில் இயங்கும் மதுபான கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லிக்கிணங்க, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் 7வது இந்திய தேசிய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு தொகை மற்றும் சொல்கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி கடந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 31 மற்றும் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டிகள் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்திலும், அண்ணா திடலிலும் மற்றும் விவிபி நகர் SS டென்னிஸ் மைதானத்திலும் கடந்த 3 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 8 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் 10 வயது, 12 வயது, 14, 16 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள், மாணவிகள் மற்றும் மகளிர்கள், ஆடவர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதே போல மகளிருக்கும் ஆடவர்களுக்கும் சிங்கிள், டபுள்ஸ் என்ற அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 7 மணிக்கு பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு டென்னிஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ், சுழற்கோப்பை வழங்கி பாராட்டினார். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வின்னர் அணிக்கு 15,000 ரூபாயும், ரன்னர் அணிக்கு 10,000 ரூபாய் வீதம் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பழனிவேலு, ஜவஹர், புவனா மற்றும் டென்னிஸ் அகாடமி நிர்வாகிகள் விக்கி, எழில், சண்முகம், அண்ணாமலை, ஜேம்ஸ், ராகுல், ரகுநாதன், முனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கு ஒத்துழைப்பு தந்த மாணவ மாணவிகளுக்கு, ஆடவர்களுக்கும், மகளிர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் கூறினார். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு தொடங்கியது. தொடர்ந்து 29ஆம் தேதி பிடாரி அம்மன் ரத உற்சவம் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி விநாயகர் உற்சவம் நடைபெற்றது. 31ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் விழாவில் 3ஆம் தேதி பாரிவேட்டை நிகழ்ச்சி, 5ஆம் தேதி 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, 7ஆம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. வரும் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடக்கிறது.
காலை 7:40 மணி அளவில் சுவாதி நட்சத்திரத்தில் கவர்னர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்கள் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திரு காமேஸ்வரன், சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள் மற்றும் உற்சவ மரபினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த அட்டவணை இன மாணவிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஜானகிராமன், சுமை தூக்கும் கூலி தொழிலாளி. இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். இதனை அறிந்த ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கல்வி நிதி உதவி பெற்று மாநில அளவில் முதல் இடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் IAS தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மாணவியை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்தினார். மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர் சந்தையில் உள்ள கடைக்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்து சென்றனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 70க்கும் மேற்பட்ட கடைகளில் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உழவர் சந்தையானது தாவரவியல் பூங்கா அருகில் இயங்கி வருகிறது. கடைகளில் மேல்கூரைகள் பராமரிப்பின்றி இருப்பதால் பாதுகாப்பு இல்லாத நிலையில் வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை சுமார் 6 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு ஒன்று காய்கறி கடைக்குள் புகுந்து மூட்டைகளுக்கு இடையில் ஒளிந்து கொண்டது. இதனை கண்ட வியாபாரிகள் அலறி அடித்து ஓடினர். இது குறித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் காய்கறி மூட்டைகளுக்கு இடையில் பதுங்கியிருந்த சுமார் 6 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து சாக்கு பையில் போட்டு எடுத்துச் சென்றனர். உழவர் சந்தையில் உள்ள காய்கறி கடைக்குள் திடீரென புகுந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவியது. வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம்பேட் பகுதியில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் சமூக நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை, ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் மற்றும் நாதன் பேக்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் நல சங்க தலைவர் கேப்ரியல் முன்னிலையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் அந்த பகுதியில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச பரிசோதனை செய்து கொண்டு மேல் சிகிச்சைக்கான சிறப்பு சலுகைகள் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் வழங்கப்பட்டது. மேலும் நடைபெற்ற மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமில் புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனத்தின் நிர்வாகிகள், நாதன் பேக்ஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தின் தவா பணிகள் குறித்து மாநில செயலாளர் பெரோஸ்கான் விளக்கி கூறினார். எதிர்வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி அன்று நடக்க இருக்கும் சத்திய முழக்க மாநாட்டை முன்னிட்டு கிளை பணிகள் குறித்து மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் விளக்கி கூறினார். மேலும் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு புதிய வக்ஃபு திருத்த விசாரணையை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளது என்றும், அதுவரை உச்ச நீதிமன்றம் விடுத்த இடைக்கால தடை தொடரும் எனினும் இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமாக தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும், இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகளுக்கு செல்வதை தடுத்து நிறுத்தும் வகையில் தீர்ப்பு அமைய வேண்டும் என்றும், பஹல்காம் படுகொலை, அதனைத் தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்த உலக நாடுகளுக்கு விளக்கும் வகையில் நாடாளுமன்ற குழு பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த எண்ணற்ற கேள்விகள் உள்ளது என்றும்,
போர் நிறுத்தத்தில் அமெரிக்க தலையீடு ஏன், நமது தரப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன, பஹல்காம் சம்பவத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு காரணம் யார் என போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வற்புறுத்தி வருவதாகவும், போரின் போது நாட்டின் பாதுகாப்பை உணர்ந்து அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு நாடாளுமன்றம் கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்றும் இந்த செயற்குழு வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாண்டிச்சேரி மாநிலத்தின் சார்பாக எதிர்வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சத்திய முழக்க மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இளைய சமுதாயம் பல்வேறு விதமான போதைகளில் விழுந்து அவர்கள் சீரழிந்து வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். எனவே பாண்டிச்சேரியில முழுமையான மது விலக்கை கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாகத்தான் இளைய சமுதாயத்தை எதிர்காலத்தில் நாம ஒரு மீள் உருவாக்கத்தை கொண்டு வர முடியும், சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்கின்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள காமராஜர் நகர், புது காலனி, பழைய காலனி, குளத்துமேட்டு தெரு பகுதிகளில் கடும் குறைந்த அழுத்த மின் குறைபாடு நிலவி வந்த நிலையில் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த பிரச்சனையை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து அந்த பகுதியில் செல்லும் எல்டி ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும், எல்டி மின்பாதையை வலுவூட்டவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் 9,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு மேம்பாட்டு நிதியின் கீழ் அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. தற்போது அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதன் மூலம் 250 குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட அகரம் மற்றும் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் மற்றும் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை 11,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் பிரபாகரன் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், கணேசன், ரவி, கணபதி, ஜெயசங்கர், மண்ணாங்கட்டி, பாஜக நிர்வாகிகள் முருகவேல், நரேஷ், மணிமாறன், சூர்யா, ஜெகன், நந்தா, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி பாவாணர் நகரில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் கழிப்பறை மற்றும் மின்சார அறை கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் நகர் பூமியான்பேட் பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 47,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பிட வசதி செய்து கொடுக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதேபோல அடுக்குமாடி குடியிருப்புகளில் படிக்கட்டு அறையில் உள்ள மின் பரிவர்த்தனை பெட்டிக்கான மின்சார அறையை 31,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யும் பணியையும் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் ஒப்பந்ததாரர் பாஸ்கரன், நிர்வாகிகள், குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட 3 கோவில் திருப்பணி விழாவிற்காக 1,20,000 ரூபாயை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும், காக்காயன்தோப்பு மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல் நீர் அம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் என 3 கோவில்களுக்கு 1,20,000 ரூபாய் நன்கொடையாக அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா உடனிருந்தார். மேலும் அதிமுக அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், அப்பு, பாலாஜி, மாவட்ட பிரதிநிதி குமரன் மற்றும் காத்தவராயன், ஆறுமுகம், காண்டீபன், ஜோதி, விஸ்வா என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷின் பிறந்தநாள் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் தலைவர் ஓம் சக்தி ரமேஷுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் செல்வகுமார், பொருளாளர் அஸ்வின் ஆகியோர் பிறந்த நாள் காணும் ஓம் சக்தி சேகருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஏராளமான கிழக்கு மாவட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை சாமான் வழங்கப்பட்டது.